கோவப்படுற மாதிரி நடிக்கலாம். ஆனால் நடிக்கிறதே கோவப்படுற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், எவ்வளோ மோசமாக இருக்கும். அந்த மாதிரி தான் விஜய் சேதுபதி இந்த வாரம் கோவப்படுற மாதிரி ஒரு வாரம் ஃபுல்லாக நடித்தார். நடித்ததும் இல்லாமல் அது எல்லாமே ஒன்றுத்துக்கும் ஆகாத விஷயமா அப்படி திட்டுவாங்க கூட அதை பற்றி எந்த விதமான உணர்வும் இல்லாமல் திரும்பவும் அவர் இந்த பக்கம் போனதுக்கப்புறம் அந்த பக்கம் அதே போல் தான் பேசிகிட்டு இருந்தாங்கன்றது தான் கொடுமை. இந்த லட்சணத்தில் இதில் வேற மாற்றி மாற்றி நான் திட்டேன், நான் கோவப்பட்டுட்டேன், அதை பார்த்தியான்னு சொல்லிட்டு கோவப்படுறத கூட அப்படியே நான் வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுறாமல் திட்டம் இல்லை, மூஞ்சி கட்சா மாதிரி திட்டம் இல்லை. அப்புறம் என்னத்துக்கு திட்டினாங்க? அப்புறம் நடுவில் வேற சம்மந்தம்லாம் ஒரு பாராட்ட வேற கொடுத்துக்கிட்டுறாங்க. இப்படி கேவலமாக முதல் நாள் போச்சு. 2வது நாள் சனிக்கிழமை அன்னைக்கு முடிஞ்சு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா புதுசாக நாங்கள் இந்த என்ட்ரியை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி புதுசாக வைல்ட் கார்டு என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி 4 பேர் உள்ள அனுப்பிச்சிருக்காங்க. அதில் 2 பேர் பிரஜனும் சாண்ட்ராவும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. இவங்க வெளியில் போய் நான் என்ன பண்ண போகிறேன் பாரு, இப்படி பண்ண போகிறேன் பாரு, நான் என்ன கேள்வி கேட்க போகிறேன் பாரு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் உள்ளே போய் என்ன கேட்டவங்களே தெரியாது, இவங்க என்னத்தை காட்டினாங்களும் தெரியாது. காட்டின வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்தா சாதாரணமாக என்ன பண்ணாங்களோ அதெல்லாம் பண்ண. இதுக்கு முன்னாடி போன வாட்டி எபிசோடில் ஒயிட் காலில் உள்ள என்ட்ரி போனதுக்கப்புறம் அவங்கள எவ்வளோ பேர் குழப்பு பண்ணது, ராயன்லாம் வரும்போது எவ்வளோ குழப்பு விட்டு அப்போ என்னென்ன பிரச்சனை பண்ணுச்சுன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. போன வருஷம் ஆட்டம் இந்த வருஷம் கேவலமாக இருந்துச்சுன்றது தான் உண்மை. இவங்க 4 பேரும் உள்ளே போய் ஒன்றும் பண்ண போகுதுன்றது எனக்கு நல்லா தெரியுது. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நான் அடுத்த நாள் ப்ரொமோவை பார்க்கும்போது திரும்பவும் பழையபடி என்ன நீ கையை பிடிச்சிக்கிட்டியான்னு தெரிஞ்சு ஏதோ ஒன்று ஆரம்பிச்சிச்சுன்னு தான் தோணுது. இது நடுவில் கம்ருவுக்கும் பார்வுக்கும் இந்த 2 பேரும் வெளியே சொன்னோம் நம்ம பேர் இமேஜ்லாம் கெட்டு போச்சுன்ற மாதிரி ஃபீல் பண்ணி கம்ரு என்னை எப்படி நான் அதை சொல்லலாம், பொண்ணுங்க மேட்டை பற்றி அதை சொல்லலான்னு கேட்க பாரு 2 காலை நீக்கிட்டு அவனை மேனிப்புலேட் பண்ண விதம் இருக்குது பாருங்கள். டிபிக்கல் உமன் மேனிப்புலேஷன் பாடி லாங்குவேஜ் அட்டகாசமாக பண்ணிச்சு. அதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியல, தானே விட்டானுங்க. இந்த புதுசாக வந்திருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ண போகிறாங்கன்னு இன்னி வரைக்கும் எனக்கு புரியல. அவங்க பண்ணுறாங்க கிழிச்சிருவாங்கன்னு நம்புற மாதிரி நம்மளும் நம்புவோம். அநேகமாக இன்னைக்கு நாளைக்குள்ளே திரும்ப இதே போல் கூட்டாஞ்சோறு மாதிரி எல்லாரும் சண்டை போட தான் போகிறாங்க. சண்டை போடும்போது இவங்க கற்று தான் போகிறாங்கன்னு எனக்கு தோணுது. அதே போல் இருந்துச்சுன்னா இந்த 4 பேர் சேர்ந்தும் சீக்கிரமாக அந்த 4 பேரும் சீக்கிரம் யாரும் அனுப்பிச்சி விட்ருவாங்க பொழுது. கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா திவாகர் நான் பண்ண தப்பை ஒத்துக்கிறதே இல்லை, கேட்கறதே இல்லை. ஏன்னா கணேஷ் பேசும்போது நடுவில் இன்க்ளூட் பண்ணிகிட்டே இருந்தார். அதே நேரத்தில் பார்வதியும் அதே போல தான் இருக்காங்க. ஆனால் எப்படியாவது அமித் பாரதியார்கிட்ட மேட்ரை வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப தனியாக கூப்பிட்டு வச்சு பேசி நான் அப்படி தான் இப்படி தான்லாம் பேசி நான் திருந்திடுவேன்னு சொன்னோன்னே நீ இப்படி ஒரு நாளில் திருந்தினா ஒன்றும் ஆகாதமா உனக்கு, அதே போல் நாசமாக போயிடுவேன், ஒழுங்காக நியாயமாக இருக்கிற மாதிரி இருன்னு சொன்னோன்னே அது என்ன பண்ணுன்னு தெரியாமல் புரியாமல் குழம்பிட்டு போய் நின்றுச்சு. பார்ப்போம் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு.